வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற பீட்ரூட்டு பொட்டுக்கல்ல வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஈவினிங் டயத்தில் ஒரு டீ காஃபி கூட வச்சு சாப்பிடும்பொழுது ரொம்பவே சுவையாக இருக்கும். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். அதில் 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்போட ஃப்ளேவர் வந்துட்டு இந்த ஸ்நாக்குக்கு நல்லா இருக்குங்க. இப்போ இதை குறப்பான பதத்துக்கு மிக்சியில் வச்சு அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு சின்னதாக துருவி எடுத்த பீட்ரூட் வந்துட்டு சேர்த்துருக்குறேன். அரை கப் அளவுக்கு ஆனியன் வந்துட்டு சேர்த்துக்கலாங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு இதில் அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற இடியாப்பா மாவு கூட இதில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு நல்லா இடித்து சேர்த்துருக்குறேன். இதில் நம்ம பவுடர் பண்ணி எடுத்துருக்கிற அந்த பொட்டுக்கடலை கலவையும் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தலைகள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிடுவோம். இதில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காரம் தேவைன்னா கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையுமே நல்லா இது போல் கலந்து எடுத்துக்கலாம். தண்ணி எதுவுமே இதில் சேர்க்கக்கூடாது. அந்த பீட்ரூட்டில் இருக்கிற ஈரப்பதமே போதுமானதாக இருக்குங்க. இதே போல் சப்பாத்தி மாவோட பதத்துக்கு வரும். இது பிசைஞ்சு எடுக்கும் பொழுது பாருங்கள், இந்த அளவுக்கு பதம் இருக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் நமக்கு தேவையான அளவு எடுத்துட்டு நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அது போல் இதை வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு சூடானதுக்கப்புறமா இதில் 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இந்த அளவுக்கு எண்ணெயே இதுக்கு போதுமான அளவு இருக்கும். இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பீட்ரூட் கலவையை நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அது போல் தட்டி எடுத்து இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இது வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வெந்தால் போதுங்க. மறுபக்கம் திருப்பி விட்டுக்கலாம். இது வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு கலரெல்லாம் மாறி வராதுங்க. அந்த எண்ணெயில் இந்த நுரைச்சி வர்ற அந்த பபுள்ஸ் வந்துட்டு லைட்டாக அடங்கினதுக்கப்புறமா நம்ம மறுபக்கம் திருப்பி விடணும். பாருங்கள், அந்த பபுள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கிருச்சு. இப்போ வந்துட்டு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்துட்டு நம்ம மறுபக்கம் திருப்பி விட்டுக்கலாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கிறிஸ்பினஸ் தேவையோ அவ்வளோ நேரம் வேக வச்சுக்கலாங்க. ஒரு 3 நிமிஷம் வெந்தாலே போதும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நல்லா கிறிஸ்பாக வேணும்னா ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வந்துட்டு ஒரு சிம்பிளான பீட்ரூட் கட்லெட்டுன்னு கூட சொல்லலாங்க. நம்ம நார்மலாக பண்ணுற பீட்ரூட் கட்லெட்லேருந்து இது வந்துட்டு வித்தியாசமாக இருக்கும். அவ்வளோதாங்க, நல்லா வெந்துருச்சு. டேஸ்ட் வந்துட்டு இது வந்துட்டு நமக்கு பீட்ரூட் கட்லெட் மாதிரியே இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.